இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடுற மாதிரி ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். அந்த அரிசி இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன், ஊற வச்சுக்கலாம். தக்காளி சாதத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி, புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை வகையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட நான் கட் பண்ணி வச்ச 3 தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வேகிறதுக்கு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. நான் எடுத்து வச்ச புதினாவும் கொத்தமல்லியும் இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி இப்போ நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி உடையாமல் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு. நான் குக்கரை மூடி விசில் வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாவ், ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.